صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் வாயிலாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே 3 காரியங்களை பிற்படுத்துவது கூடாது, அந்த 3 காரியங்களையும் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அமானிதம் என்பதையும், அதில் முதலாவது காரியம் ஐங்கால தொழுகைகளை அதற்குரிய நேரத்திலே நிறைவேற்றுவது அமானிதம் என்பதாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் பருவ வயதை அடைந்தது முதல் மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் அது கட்டாய கடமை, அது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அமானிதம் என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உள்ளூரில் இருந்தாலும் சரிதான், வெளியூரில் இருந்தாலும் சரிதான், ஆரோக்கியமாக இருந்தாலும் சரிதான், நோயாளிகளாக இருந்தாலும் சரிதான், செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் பாமரர்களாக இருந்தாலும், எல்லோரின் மீதும் பருவ வயதை அடைந்தது முதல் மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் தொட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கடமை ஒன்று இருக்குமானால் அது 5 நேர தொழுகை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ இஸ்லாமியர்கள் அதை கடமை என்றே அவர்கள் கருதுவதில்லை. தொழுகை என்று ஒன்று இருக்கிறது என்பதே தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதையும் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆரோக்கியமாக இருப்பார்கள், உள்ளூரிலேயே இருப்பார்கள், செல்வச் செழிப்போடு வாழ்வார்கள், தொழுகை கடமை என்பதை விளங்கி இருப்பார்கள், ஆனால் தொழமாட்டார்கள். காரணம் கேட்டால் எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்வார்கள். தொழுகைக்காக நாம் தான் நேரத்தை ஒதுக்க வேண்டுமே தவிர நேரம் கிடைத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய கடமை அல்ல தொழுகை. தொழுகைக்காக நாம் தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். வியாபாரத்தில் இருந்தாலும் சரிதான், பிரயாணத்தில் இருந்தாலும் சரிதான், சமையலிலே இருந்தாலும் சரிதான், அலுவலகங்களிலே வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழுகை நேரம் வந்துவிட்டால் நமக்கு வேலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்காக நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இத்தனைக்கும் மேலாக ஒருவர் தொழுகையை விடுவாரையானால் அவரை குறித்து இஸ்லாம் பயங்கரமான எச்சரிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத், இப்னு மாஜா போன்ற நூல்களிலே சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. மூமின்களுக்கும் மூமின்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமே என்னவென்றால் தொழுகையை விடுவதுதான். தொழக்கூடியவர் மூமின், தொழுகை விட்டவர்
அவர் இறை மறுப்பாளர். அப்ப இறை மறுப்பாளருக்கு இஸ்லாம் வைத்திருக்கின்ற அளவுகோல் என்ன? அவர் தொழமாட்டார். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து இஸ்லாமிய பெயர்கள் சூட்டப்பட்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ்ந்து ஒருவர் தொழுகவில்லை என்று சொன்னால் அவருக்கும் இறை மறுப்பாளருக்கு மத்தியிலே வித்தியாசமே கிடையாது. இருவரும் சமம்தான். இறை மறுப்பாளருக்கு மறுமையில் என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் ஒரு முஸ்லிம் தொழுகை விடுவாரையானால் அவருக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இப்னு மாஜா அப்படிங்கிற நூல்ல 1080வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். லைஸ பைனல் அப்தி வஷ்ஷிர்கி இல்லா தர்குஸ் ஸலா. இணை வைத்தல் என்பது உயிரோடு இருக்கும்போது மன்னிப்பு கேட்டாதான் அல்லாஹ் மன்னிப்பான். ஒருவர் இணை வைத்து விட்டு மன்னிப்பு கேட்காமலேயே இறந்து விட்டால் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான். அவருக்கு சுவர்க்கம் நிரந்தர ஹராம் ஆகிவிடும், தடுக்கப்பட்டதாக ஆகிவிடும். அவர் செல்லும் இடம் நரகம்தான் என்பதை திருக்குர்ஆன் வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஷிர்க்குக்கும் ஈமானுக்கும் மத்தியில் வித்தியாசமாகிறது. இல்லா தர்குஸ் ஸலா, தொழுகை விடுவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மோமின் தொழுகலையா அவர் முஷ்ரிக், அவர் காஃபிர், இறை மறுப்பாளர், இணை வைப்பாளர். இவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் என்பது ஹராம் என்பதாக உலக பொதுமறியாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி திருமதி என்ற நூல்ல 2618வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பைனல் குஃப்ரி வல் ஈமானி தர்குஸ் ஸலா. இறை மறுப்பிற்கும் இறை நம்பிக்கைக்கும், அதாவது குஃபுருக்கும் ஈமானுக்கும் என்ன வித்தியாசம்? ஈமான்ல தொழுகை இருக்கும், குஃபுர்ல தொழுகை இருக்காது. அப்போ ஒருத்தர் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தொழுகலன்னு வச்சுக்கிடுவோம். இவற்றை ஈமானே கிடையாது, இறை நம்பிக்கையே கிடையாது. என்றைக்கு தொழுகைங்கிற அமானிதம் ஒரு மனிதனிடத்தில் காணப்படவில்லையோ அவர் நோன்பு நோற்றாலும் சரிதான், ஜக்காத்தை கொடுத்தாலும் சரிதான், ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான், ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்தாலும் சரிதான், உறவுகளை பேணி வாழ்ந்தாலும் சரிதான், தொழுகை இல்லையா அவர் குஃப்ரில் உள்ளவர், இணை வைப்பில் உள்ளவர். அவற்றை ஈமான் என்பது கிடையாது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாங்கிற நூல்ல 4034வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவுசானி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம் செய்தார்கள்? லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு யாரையும் எதையும் நீ இணையாக்கி விடாதே. சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் கூட இவர் அல்லாஹ்விற்கு இணையானவர். நினைப்பில் கூட மக்கு வந்து விடக்கூட, உள்ளத்தில் கூட அந்த எண்ணம் தோன்றி விடக்கூட. அப்ப லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எதையும் யாரையும் இணை வைத்து விடாதே. வயின் குத்திஅத அவ் ஹுர்ரிகத, நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரியே, நெருப்பில் போடப்பட்டு நீ கரிக்கப்பட்டாலும் சரியே, அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே. வலா தத்ருக் ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளை வேண்டுமென்று நீ விட்டு விடாதே. வேண்டுமென்று விட்டுவதுதான் குற்றம். ஒரு ஆள் தூங்கிட்டாரு, குற்றம் கிடையாது. தூங்கி எழுந்த பின்னால் அதை தொழுது விட வேண்டும்.
மனிதனுக்கு மறதி உண்டு. ஒருவர் மறந்து விட்டார், தொழுகையை மறந்து விட்டார், அவரும் குற்றவாளி அல்ல. ஆனா படைத்த ரப்புக்கு தெரியும் ஒரு உண்மையிலேயே மறந்தாரா நடிக்கிறாரா, உண்மையிலேயே தூங்குனாரா தூங்குற மாதிரி நடிக்கிறாரா, படைத்த இறைவனுக்கு தெரியும். ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், இறைவா நாங்கள் மறந்து ஒரு தவறை செய்து விட்டாலோ, தவறுதலாக ஒரு தவறை செய்து விட்டாலோ எங்களை குற்றம் பிடிக்காதே. அப்போ ஒருத்தர் தொழுகாம தூங்கிட்டாரு, தொழுக மறந்துட்டாரு, எழுந்த பின்னால் ஞாபகம் வந்த பின்னால் அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அது அவருக்கு அமானிதம். அப்போ யார் வேண்டுமென்றே தொழுகை விடுவது கூடாது. ஒருவர் வேண்டுமென்றே தொழுகை விட்டால் ஃபமன் தரக்கஹா முத்தஅம்மிதன் ஃபக்கத் பரிஅத் மின்ஹு அத்திம்மத்து. ஒருவர் வேண்டுமென்றே தொழுகை விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டும் அவர் நீங்கி விடுகிறார். அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் பொறுப்பே கிடையாது. அல்லாஹ் அவரை கவனிக்கவே மாட்டான். அவருக்கு நோய் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். இவர் என்னதான் கத்துனாலும் கதறினாலும் அல்லாஹ் கேட்கவே மாட்டான். நான் சொன்ன கடமையை நீ நிறைவேற்றல, நீ வைக்கிற கோரிக்கையை நான் எப்படி நிறைவேற்றுவேன் அப்படின்னு அல்லாஹ் அவரை விட்டும் கவனத்தை திசை திருப்பி விடுவான். அவரை கவனித்துக் கொள்ள மாட்டான். அவனை எனக்கு சம்பந்தம் இல்லைன்றவான். ஏன்னா நான் அவன் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நடத்தி காட்டவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வலா தஷ்ரபில் ஹம்ர, மதுபானத்தை நீ குடிக்காதே, ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லு ஷரீர், அதுதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய செய்தி என்ன? தொழுகையை வேண்டுமென்றே நாம் விடுவது கூடாது. அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை வேண்டுமென்றே விட்டால் அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் நம்மை விட்டும் பொறுப்பை அகற்றிக் கொள்வான் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி மாலிக் முஅத்தா மாலிக் என்ற கிதாபிலே 91வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. அவங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஒரு யூதன் அவர்களை ஒரு அம்பால் குத்தி விடுகின்றார். தொழுகைக்காக அவர்கள் நிற்கின்ற பொழுது விஷம் துவைக்கப்பட்ட ஒரு அம்பால் அவர்களை குத்தி விடுகின்றார். இப்போ அவர் குற்றுயிராக படுக்கையிலே படுத்து கிடக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு நலன் விசாரிப்பதற்காக அங்கே செல்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்புகின்றார்கள். ஐக்கல உமர, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்புகிறார்கள். லிஸலாத்தி சுபுஹி, அதிகாலை தொழுகைக்காக, ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுப்புகின்றார்கள். ஜனாதிபதி அவர்களே, தொழுகை நேரம் வந்துவிட்டது. ஜனாதிபதி எந்த நிலையில கிடக்கிறாங்க? தலைவலி கிடையாது, வயிற்று வலி கிடையாது, குத்தப்பட்டு இரத்தம் காயம் பட்டு அவர்கள் குற்றுயிராக கிடைக்கின்றார்கள். நம்ம வீடுகள்ல யாராவது சோம்பில்ல அப்படின்னா எழுப்பிராத, காய்ச்சல்ல படுத்து கிடக்கிறான் பையன், மனைவி, கணவர், எழுப்பிராதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த அமானிதத்தை தட்டி கழிப்போம். தட்டி கழிப்பதற்கு நாம் உதவிகள் செய்து கொண்டிருப்போம். ஆனா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரத்த காயத்தோடு படுத்து கிடக்கிறாங்க. ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கின்றது. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகைக்காக தட்டி எழுப்புகின்றார்கள். எழுந்த பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலா ஹல்லுன் ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, தொழுகை யார் விட்டு விட்டாரோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. அப்படி பார்க்கப்போனா இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். தட்டி கழிக்கிறாங்க.
எத்தனை இஸ்லாமியர்கள் தொழுகிறார்கள்? ஜும்மாவுக்கு மட்டும் வராங்க. சில பேர் 2 பெருநாளைக்கு மட்டும்தான் வருவாங்க. மற்ற நாட்கள்ல பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இருந்தாலும் தொழுகைக்கு அவர்கள் வரவே மாட்டார்கள், தொழுகவும் மாட்டார்கள். ஆனா சையதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? வலா ஹல்லுன் ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலா. தொழுகையை விட்டவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகிறாங்க. ஒஜுருஹு யஸ்அபு தமன், அந்த காயத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையிலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை விடவில்லை என்று மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். ஆக 3 காரியங்களில் முதலாவது காரியம், தொழுகை நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் உடனடியாக நாம் தொழுதுவிட வேண்டும். அதை பிற்படுத்துவது கூட. 2வது, தொழுகை என்பது கடமை, தொழுதே ஆக வேண்டும். இல்லை என்றால் இஸ்லாத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மற்ற செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد